கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல்லு எடுத்துக்கலாம். தேங்காய் 2 சில்லு, கொஞ்சம் உடச்சக்கல்ல இதை எடுத்துக்கணுங்க. புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மொத்த பொடி 2 டீஸ்பூன், தனியா பொடி ஒரு 3 டீஸ்பூன், உப்பு இது 3ஐயும் எடுத்துக்கணுங்க. மொத்த பொடிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, குழம்பு மிளகாய் பொடி. அது இருக்கிறவங்க அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற தனியா பொடியை போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க குழம்புல. வெல்லம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காயமும் உடச்சக்கல்லையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலில் மொத்த பொடி, தனியா பொடி, உப்பு இதை சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த வெல்லம் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துருங்க. இது கூட அரைச்சி வச்ச இந்த தேங்காயவும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கணுங்க. ஆயில் போட்டு கொஞ்சம் சூடானவுடனே இந்த கருவேப்பிலையை நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. நல்லா வதங்கிடணும், நீர் இல்லாமல். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கருவேப்பிலையை பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. கடாயில் ஆயில் சூடாயிடுச்சுங்க. இதில் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க. இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது இந்த கரைச்சி வச்ச மொத்த பொடி இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா கொதி வரணுங்க. கொதிக்கிற வரைக்கும் அடுப்பில் வைக்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது கொதித்து கொஞ்சம் வத்தணும். கருவேப்பிலை பொடியை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் வத்தணும். நல்ல சத்துள்ள இந்த கருவேப்பிலை குழம்ப நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.